20 days ஆஃப் பிளவுஸ் டிப்ஸ்ல இன்னைக்கு டே 4. இன்னைக்கு வெயிஸ்ட் பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வெயிஸ்ட் பேண்ட் வந்து இந்த வெயிஸ்ட் பேண்ட் வந்து ஹூக் சைடு வந்து பெருசா இருக்கு, ஸோ அதுல டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா வந்து சில சமயம் வந்து இங்கேயும் சைட் சீம் சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம மாத்தி ஸ்டிச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னா, மெயின் ஃபேப்ரிக்கை இப்படி வச்சுட்டு லைனிங்கை அது மேல பிளேஸ் பண்ணணும். 2 வெயிஸ்ட் பேண்டையும் ஒரே நேரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னா, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது சைட் சீம் சைடு. நான் இப்போ சைட் சீம் சைடுல இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு போறேன். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வெயிஸ்ட் பேண்டோட கிளாத்தை இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இங்க எந்த சைடு இருக்கோ, அதாவது இங்க ஹூக் சைடு இருக்கா, ஹூக் சைடு இங்க வர மாதிரி, ஹூக் சைடு அண்ட் ஹூக் சைடு இப்படி வர மாதிரி பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இங்க சைட் சீம் சைடு இருந்துச்சுன்னா இங்க நம்ம லைனிங் வைக்கும் போதும் சைட் சீம் சைடு வைக்கணும். அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து சைடு மாறாம நமக்கு ஸ்டிச் ஆகும். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்படி திருப்பினீங்கன்னா இதுவும் ஹூக் சைடு, இதுவும் ஹூக் சைடு. இப்போ பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் பேண்ட் வந்து சேமா வந்துடும். இந்த மெத்தட் படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு சைட் சீமும் ஹூக் சைடும் மாறாம ஈக்குவலா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.